மே 23 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடு பால் காய்ச்சறதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்பி வந்திருக்கிறாங்க. அப்போ அபிராமி அருணுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ வீடை ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிற அருண். இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப வருஷமாக இதே இடத்துல இருந்து பண்ணுறவங்களுக்கு தான் இருக்குது. நீ இப்போ வர வர பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரியாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே கார்த்திக் அருண் எல்லாருமே புகழ்கிறாங்க. ஆனால் என்னையும் என் புருஷன் ஆனந்தையும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அபிராமி தீபா கிட்ட சொல்றாங்க, இந்த வீட்டுல இன்னைக்கு நீ தான் பால் காய்ச்சணும். மீனாட்சி மட்டும் இருந்திருந்தானா வீட்டோட மூத்த மருமகள் அவ தான் பால் காய்ச்சி இருக்கணும். ஆனா அவ தான் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ரியாவுக்கு கோவம் வருது. இந்த வீட்டுல நான் தானே மூத்த மருமக, இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு தானே கிடைக்கணும். தேவையில்லாம சின்ன மருமகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி கோவம் வந்துட்டு, இதுக்கு அப்புறம் நீ பேசுனா உனக்கு மரியாதையே கிடையாது. இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருண் சொல்றாங்க, ஏங்க வீட்டில் எவ்வளோ பெரிய நல்ல காரியம் நடக்க போகுது, பேசாமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் முன்னாடியுமே தீபா கிட்ட வீட்டோட மொத்த பொறுப்பையுமே ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அபிராமி. அதையும் கார்த்திக் வந்ததுக்கு அப்புறமா சொல்லிட்டு அவனோட விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கும் சூப்பராக வந்து கிளம்பி மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. கார்த்திகை பார்த்த உடனே ரியாவுக்கு பயங்கர கோபம் வருது. இந்த வீட்டில் இருந்து அந்த ஐஸ்வர்யாவை நம்ம மாஸ்டர் பிளானால வெளியே அனுப்பிட்டோம். இந்த தீபாவை எப்படி வெளியே அனுப்ப போறோம்னு தெரியல. இவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்குள்ள இந்த அபிராமி எல்லா பொறுப்பையுமே அந்த தீபா கிட்ட ஒப்படைச்சிருவா போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி, நானும் உங்க அப்பாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். கண்டிப்பா நீனும் தீபாவும் அதுக்கு ஒத்துழைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படி என்ன நீங்க முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, எனக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது. இந்த வீட்டில் பொறுப்பான ஆளாக இது வரைக்கும் எந்த மருமகளுமே இல்லை. மீனாட்சி தான் இத்தனை நாளாக இந்த வீட்டோட பொறுப்பான மருமகளாக இருந்தா. அவளோட கெட்ட நேரம் இப்போ அவள் வீட்டுக்கு வெளியே நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கும் வயசாகுது. எல்லா பொறுப்பையுமே என்னால் எடுத்து முன்ன நின்று பண்ண முடியலப்பா. அதனால் வீட்டோட மொத்த அதிகாரத்தையுமே தீபா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ரியாவுக்கு கோபம் வருது. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? இந்த வீட்டோட மூத்த மருமக நான் இருக்கும்போது வீட்டோட மொத்த அதிகாரத்தையுமே தீபா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு அபிராமியை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. உடனே கார்த்திக் வந்து கோவம் வருது. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, பேசாமல் இந்த வீட்டில் இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. தேவை இல்லாமல் அம்மாவை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு திட்டியாடுறாங்க. ஐயோ, இவன் என்ன இவ்வளவு கோவப்படுறானே, நம்ம பேசாமல் இருந்துருவோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தையும் நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு ரியா வந்து பேசாமல் போயிடுறாங்க. ஏப்பா கார்த்தி, இவக்கிட்டலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, இவக்கிட்டலாம் சண்டை போடுற அளவுக்கு இவ ஒரு ஆளே இல்லை. இவளே வந்து ஒரு குடும்பத்தை கெடுத்து அந்த குடும்பத்தில் இருந்த நிம்மதியையும் கெடுத்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறா. இவகிட்டலாம் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப தப்புமா. இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் வீட்டோட மொத்த பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, அவர் சொல்கிறது கரெக்டு தான். இந்த வீட்டில் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்குமே இந்த பொறுப்பு எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். வேணும்னா நாங்கள் எல்லாருமே எப்போதுமே உங்கள் கூட சப்போர்ட்டாக இருப்போம், அவ்வளோதான். இந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தையும் வாங்கி நடத்துகிற அளவுக்கு எனக்கு வயசும் பத்தாது, திறமையும் பத்தாது அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க. இதனால தான் தீபா, உன்னோட பெரிய மனசு என்கிட்ட இருந்த மொத்த கோபத்தையுமே போக்கி இப்போ உன்னைக்கிட்ட ஒரு நல்ல மாமியாரை நடந்துக்க வைக்குது. நீ அந்தளவுக்கு நல்ல மனசு கொண்ட நல்ல மருமக அப்படின்னு தீபாவை வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அபிராமி.